ஹாய். இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ப்ரிப்பேர் செமஸ்டர். நம்ம செமஸ்டருக்கு எப்படி நம்ம தயாராகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன படிக்கணும், எப்படி ஆரம்பிக்க, எங்கேருந்து ஆரம்பிக்கன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து முழிச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் M1, M2, M3, M4க்கான வீடியோஸ், மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸு, மித்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் உங்கள் கையில் பிரிண்ட் அவுட்டாக இருக்கணும். சிலபஸ் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ். ஓகே, ஃபஸ்ட் யூனிட் லெவலில் இருக்குது, செகண்ட் யூனிட் லெவலில் இருக்குது, ஃபோர்த் யூனிட்டில், தேர்ட் யூனிட்டில், ஃபிஃப்த் யூனிட்டில், அந்த 5 யூனிட்டும் உங்கள் கையில் பிரிண்ட் அவுட்டாக இருக்க வேண்டும். ஓகே, செல்லில் இருக்குது இல்லை லேப்டாப்பில் இருக்குங்கிற பேச்சையாவது பிரிண்ட் அவுட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம கையில் சிலபஸ் இருந்தாச்சு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சொல்கிறேன். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் உங்கள் கையில் வந்து அது எப்படினாலும் இருந்துக்கலாம். சரியா, சிலவங்களுக்கு வந்து புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 மேலே வருது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால் உங்கள் கையில் பிடிஎஃபாக இருக்கலாம், எதில் ஃபோட்டோவாக இருக்கலாம். புக்கோட ஃபோட்டோ உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா புக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து வச்சுருப்பாங்க. இல்லைன்னா காலேஜில் நடத்தி போட நோட்ஸ் உங்கள் கையில் இருந்தாலும் ஓகே. புக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்க எழுதின ஆத்தர்ஸாக இருந்தால் ரொம்ப மஸ்ட்டு. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே கண்டிப்பாக நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். ரெண்டாவது நோட்ஸு, அது பிடிஎஃப் வடிவத்தில் இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், காலேஜ் நோட்ஸு காலேஜில் நடத்துனதாக இருக்கலாம். புக்கு உங்ககிட்ட இருக்கணும். எடுத்த உடனே ஸ்டாண்டர்ட் ஆத்தருக்கு போகாமல் தமிழ்நாட்டில் உள்ள ஆத்தர்ஸ், ஓகே, மணி, கோவிந்த் அப்படிங்கிற நிறைய ஆத்தர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆத்தர்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு, ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்குக்கு நம்ம ரெஃபர் பண்ணணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் கொஸ்டின் புக்கில் இருந்து தான் அந்த சிலபஸுக்கு கீழே, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸுக்கு கீழே வந்து ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க, ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த புக்ஸில் உள்ள கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மாக இருக்கட்டும், தியரி கொஷினாக இருக்கட்டும், டேரெக்டாக அந்த கொஷின் அப்படியே வந்து கேட்பாங்க. அதனால் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், இப்போ தெர்மோடைனமிக்ஸ்னா பிகே நாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னா பன்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் மெக்கானிக்கல் சிவில் ரிலேட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர், இந்த புக்கா பக்ஷி அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஓகே, அந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அந்த புக்கிலேருந்து டேரெக்டாக அப்படியே கொஷின் வரும். ஓகே, நான் இது வரைக்கும் 3 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிலபஸ் சொன்னேன், ரெண்டாவது நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். புக்காக இருந்தாலும் தமிழ்நாட்டு ஆத்தர்ஸ் புக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்காண்டி நான் தமிழ்நாட்டு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் படிக்க வேணாம்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு நம்ம லோக்கல் லாங்குவேஜில் உள்ள விஷயத்தை கற்றுக்கிட்டு அடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் போனீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிட்டு இதாகும். ஓகே, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டு பில்டிங் என்ன பண்ணும், ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை ரெஃபர் பண்ணுங்கன்னு அர்த்தம். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டை பிரித்து படிங்க. இதுதான் நான் வந்து நம்ம சொல்கிற தாரக மந்திரம். ஓகே, நம்ம சேனலில் எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் தான். இப்போ 1, 2, 3, 4, 5 யூனிட் இருக்கா. இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த பார்ட் வந்து ஒரு பகுதி, இந்த பார்ட் ஒரு பகுதி. இதுலேருந்து ஏ கொஷின் கேட்க போகிறாங்க, இதுலேருந்து பி கொஷின் கேட்க போகிறாங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க? ஸ்டாஃப்க்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஸ்டாஃப் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. இதுலேருந்து இந்த பாதி வந்து ஒரு ஏ, இது வந்து பி. இது நம்ம அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம லெக்சர்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால அதை நான் டக்குன்னு நான் பார்த்தோன்னே இதுலேருந்து இதுன்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்படி பிரித்து படிச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு ஹாஃப் இது படித்து வச்சுருப்பேன். இப்போ கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் கேட்டால் நான் அடிச்சிடுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக ஆகணும். இதுலேருந்து ஒரு ஹாஃப், அப்போ இதுலேருந்து ஒரு ஹாஃப், இதே மாதிரி இதுலேருந்து ஒரு ஹாஃபு, இதுலேருந்து ஒரு ஹாஃபு, இதுலேருந்து ஒரு ஹாஃபு, இதுலேருந்து ஒரு ஹாஃபு, இதுலேருந்து ஒரு ஹாஃபு. அப்போ 5 யூனிட்டையும் சேர்ந்து நான் 5 யூனிட்டுக்கு பதிலாக நான் எத்தனை யூனிட் நான் கவர் பண்ண போகிறேன்? 2.5 யூனிட் கவர் பண்ண போகிறேன். இந்த 2.5 யூனிட்லேருந்து ஒரு முக்கியமாக ஒரு 3 கொஷின் நான் எழுதினாலும் 13 × 3 போட்டால் 39 மார்க்கு, சேஃப் ஜோன். ஓகேயா, இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், யூனிட்டை ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஃபஸ்ட்டு படிச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகே, இந்த ஃபஸ்ட் ஒரு யூனிட் ஃபுல்லாக படித்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப்லேருந்து என்ன கேட்டாலும் நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து படித்து வச்சுக்கணும். இந்த ஹாஃபை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். ஆனால் அடுத்ததுலேயே என்ன பண்ணிக்கணும் முடிச்சுங்க. இப்படி அப்போ 5 யூனிட்டே என்ன பண்ண மாதிரி ஆச்சு, நான் தொட்ட மாதிரி ஆச்சு. 5 யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 3 கொஷின் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதை நான் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி அண்ட் லெஸ்ஸர் லைன் யூனிட்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நிறைய இது இருக்குது, இதில் வந்து நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைன்ஸ் வந்து குறையுது. ஓகே, அப்போ நான் இதை வந்து நான் சூஸ் பண்ணிப்பேன். இதே மாதிரி இல்லை, சில விஷயங்கள் எப்படி இருந்தாலும் இதில் லைன்ஸ் அதிகமாக இருந்தாலும் நமக்கு சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாடலில் வந்து வரப்போகுது. அது நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாப்புல அது மாறுபடும். ஓகே, எந்த சிலபஸில் இது லைன் கம்மியாக இருக்குது, அப்போ இது 3 லைன் தான் இருக்குது, அப்போ இது நான் ஒரு ஹாஃபை மட்டும் நான் படிச்சுக்குவேன். இது 2 லைன் தான் இருக்குது, இந்த ஹாஃபை மட்டும் நான் தெளிவாக வந்து நான் படித்து வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் கேட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, அதை நான் பிரிக்கிறது எப்படியும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் ஃபியூச்சரில் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரியா, அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் அல்லது கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கணும். 5 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸாக
இப்போ தெர்மோடைனமிக்ஸா இதில் வந்து ஒர்க் டனை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதில் ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், கான்ஸ்டன்ட் வால்யூமு, ஐசோட்ரோபிக்கு, பாலிட்ரோபிக். இந்த 5 மாடல்லேருந்து சேஞ்ச் இன் என்தால்பி எல்லா விஷயம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ அந்த 5 பர்டிகுலர் ஏரியாவை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி அந்த 5 பேட்டர்ன், ஒரு யூனிட்டுக்கு ஒரு 5 மாடல்ஸ், ஒரு யூனிட்டுக்கு ஒரு 5 மாடல் கொஷின்ஸு, அதாவது மாடல் கொஷின்ஸ் மீன் மாடலில் ஏரியா, இந்தந்த ப்ராப்ளம்ஸ்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. ப்ராப்ளத்தை மட்டும் பார்க்காம அந்த ப்ராப்ளத்து என்ன ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியா ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்போ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கணும், ரெஃபர் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 5 கொஷின் இது பண்ணிட்டு மொத்தம் ஒரு 25 கொஷின்ஸ், அதாவது 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறது நான் தியரி பேப்பருக்கு நான் சொல்கிறேன். அதே வந்து ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னா 25 மாடல்ஸ். ஓகே, 25 மாடல் டைப்ஸை நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினுக்குலாம் எங்கே போகிறது, இன்டர்னல் கொஷின்ஸ் இருக்குது, அது போக மாடல் எக்ஸாம்னு காலேஜஸில் வந்து நடத்துவாங்க, மாடல் செம் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க, அந்த கொஷின்ஸ் இருக்குது. அல்லது ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் ஒவ்வொரு இந்த லோக்கலாக தரத்துலையுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் கொஷின் பார்த்தாலே ரிப்பீட் ஆகிரும். ரெகுலேஷன் மாறி இருக்கு, ஏன்னா என்ன பண்ணேன், கண்டிப்பாக ரெகுலேஷன் மாறி இருக்குது. ஆனால் வந்து ரெகுலேஷன் ஃபுல்லாக மாறினாலும் கான்செப்ட் மாற போகிறது கிடையாது. உங்களுக்கு நடத்தின ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, அப்போ இன்ஜினியரிங் படித்தா அதே விஷயத்தை தான் இப்போ வந்து ரீகால் பண்ணி நடத்த போகிறாங்க. அதனால் இதே தெர்மோடைனமிக்ஸில் இதே விஷயங்கள் தான் வரப்போகுது. சில விஷயத்தை எடுப்பாங்க, சில விஷயத்தை ஆட் பண்ணுவாங்களே தவிர ஃபுல்லாக என்டையராக சேஞ்ச் ஆகாது அப்படின்னு தான் உண்மை. ஓகே, மேக்ஸிமம் அதுமாதிரி இந்த கோடை வந்து போட்டு கூகுளில் போட்டிங்கனாலே நமக்கு ஒரு 5 இயர்ஸ் கொஷின் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து போட்டிருப்பாங்க, அதை வந்து அதே மாதிரி பேப்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. எது தியரி பேப்பர், எது ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் அப்படிங்கிறது. எந்த பேப்பரில் தியரி பேப்பர், எது ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னு கணிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பருக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தியரி ப்ளஸ் ப்ராப்ளமாக வந்து கொஷின்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. அது கொஞ்சம் சம்டைம்ஸ் ஒரு ரேர் கேஸ் தான். ஓகே, 50% தியரி 50% ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பேப்பரை கொஞ்சம் உள்ளே வச்சுருக்காங்க ரெகுலேஷன் மாற. ஓகே, அது நம்ம பார்த்துக்கலாம். எந்த பேப்பர் தியரி பேப்பர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க, எந்த பேப்பர் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டரை எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் போய்ட்டு அங்கிட்ட போய்ட்டு ப்ராக்கெட் எப்படி போடுறது, பவர் டைம் எப்படி போடுறது, எக்ஸ்போனன்ஷியல் எப்படி போடுறது, ஆன்சர் தப்பாக வருது, இல்லை சின்டாக்ஸ் எரர்னு காட்டுது அப்படிங்கிற வேலையே ஆகாது. கால்குலேட்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் போட்டு பழகுங்க. அடுத்து கிவ் ப்ரையாரிட்டி டு யூனிவர்சிட்டி 2 மார்க்ஸ். அதாவது 2 மார்க்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஓகே, 2 மார்க்ஸ் வந்து இது வரைக்கும் யூனிவர்சிட்டியில் கேட்ட 2 மார்க்ஸையாவது வந்து படிச்சுக்கோங்க. இப்போ இந்த புக்கில் நான் வந்து எடுத்து காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே பாருங்களேன், அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பார்த்துப்பேன். கண்டிப்பாக ப்ராப்ளத்தை ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட அந்த 2 மார்க்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும். ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்களா 2 மார்க்ஸு. ஓகே, இதில் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்ட 2 மார்க், இந்த மாதிரி 2 மார்க்ஸை மட்டும் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு படிச்சுப்பேன். ஓகே, அதை மட்டுமாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க. ஏன்னா 16 மார்க் கொஷின்ஸ் தான் வெயிட்டேஜ். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க்ஸ் மட்டுமா என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 9வது முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் இருந்துன்னா பார்ட்ஸை வந்து நல்லா மென்ஷன் பண்ணுங்கள். பிளாக் பெனில் நல்லா டார்க்காக வந்து ட்ரா பண்ணுங்கள். ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் நச்சுன்னு அந்த ஹெட்டிங்கை பற்றி எழுதுங்க. ஓகே, டிஃபைன் என்ட்ரோபி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ட்ரோபி இஸ் எ மெஷர் ஆஃப் டிஸார்டர் அண்ட் ரேண்டம்னஸ், இட்ஸ் யூனிட்ஸ் இஸ் ஜூல் பெர் கெல்வின். ஓகே, அந்த மாதிரி ஷார்ட்டாக கிறிஸ்பாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். சப்ஹெட்டிங்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு பிளாக் பென் வச்சு நல்ல டார்க்காக வந்து போடுங்க. ஏன்னா உள்ளக்க நம்ம கதை அடித்தாலும் சப்ஹெட்டிங் ஹெட்டிங் வச்சு நம்ம காப்பாற்றும். 10வது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட், ரிவைஸ், ரெகுலர், RRR மெத்தட் எப்போவுமே என்ன சொல்கிறது தான் ரிவைஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரெகுலராக வந்து படிச்சுட்டே வந்து இருங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் எப்படி படிக்கிறதுன்னு சொல்கிறேன், தியரி பேப்பர் எப்படி படிக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை. பாய்.